ஹே ஹாய் buddies, இது வரைக்கும் நம்ம பேயோ ஆவியோ பயமுறுத்துற மாரி விகாரமா மட்டும்தானே பார்த்திருப்போம். ஏன் பேய்னா காதல் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு வித்தியாசமான நம்ம வடக்கு தோழர்கள் எடுக்கப்பட்ட, அதுவும் நம்ம SRK-வான கிங் கான் நடிச்சிருக்க பெகலி அப்படின்னு 2005 வந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல காதலுக்காக என்கிற ஒரு சாதாரணமான பொண்ணு கட்டிக்கிட்டு காதலிக்க வேண்டிய கணவன் வேலைதான் முக்கியம் வெளியூர் போக, அப்போ அவளை பார்த்த ஒரு ஆவிக்கு காதல் வர, இந்த கதையில இதுல யாரோட காதல் வென்றுச்சுன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். அகெயின் இந்த மாதிரி தரமான படத்தை எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க இந்த கல்யாணம் மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில தான் பொண்டாட்டி கூட கடலை போடுவாருன்னு பார்த்தா கல்யாண செலவை கணக்கு போட்டுட்டு இருக்காரு. பூக்கு எவ்வளவு ஆச்சு, மாலைக்கு எவ்வளவு ஆச்சு, ஆனா ஏதோ ஒண்ணு கணக்குல இருக்குதேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வராரு. இன்னுமே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும்ன்ற காரணத்தினால போற வழியில ஒரு மரத்து பக்கத்துல சமைச்சு சாப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. அங்க பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 128 பேய்கள் இருக்கிறத ஐதீகம் சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோனி மேல காக்கா ஒண்ணு கக்கா போக நம்ம ஹீரோனி அந்த காக்காவை பாக்குறாங்க. ஆக்சுவலா அது ஒரு காக்காவே கிடையாது, அது ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஹீரோனியை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோயினுமே அந்த கக்காவை கழுவலான்ட்டு பாக்குறாங்க. அவங்களுமே நடந்து வர வழியில அந்த ஆத்மா அணிலா மாதிரி அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு வழி காட்டுது. நம்ம ஹீரோயினுமே சரிதான்ட்டு குளத்து பக்கம் போக, அப்ப அந்த ஆத்மா மறுபடியுமே ஒரு நீலக்குருவியா மாறி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை கைட்டு ஒண்ணு நினைச்சது. அதே மாதிரி அந்த பொண்ணுமே அந்த குருவியை பார்த்துட்டு இருக்க, சரி நீ இந்த குருவியை பார்த்துட்டு நான் போய் கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை குளத்து பக்கம் கழுவுறதுக்காக வர, அப்படி அந்த குளத்துக்குள்ள கழுவிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த குளத்துக்குள்ள ஏதோ ஒரு உருவம் மூவ் ஆரமே தெரியுது. ஏதோ ஒன்று தண்ணிக்குள்ள இருந்து வெளில வர அதோட காலடி தரம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. நம்ம ஹீரோனையும் பயத்துல ஓடியாரா. நம்ம ஃப்ரெண்டுக்காரையுமே எங்கடி போயிட்டு சொல்லிட்டு கேட்க, அப்படியே திரும்பி பார்த்தா அந்த குளத்து பக்கத்துல எதுவுமே இல்ல. அப்படியே அவங்க எல்லாருமே ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சதுல சரிடான்ட்டு திரும்ப கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆத்மாவுக்குமே நம்ம ஹீரோனியை பார்த்ததுல இருந்தே கண்டதும் காதல் வந்துருது. அங்க அந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க ஒரு சில பொம்மைகள் இருக்கும், அதுங்களால பேசவுமே முடியும். ஏன்னா அதுங்களுமே ஆத்மாக்கள் தான். அதுங்களுமே தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காத, இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் இல்ல, அடக்கி வாசின்னு கொஞ்சம் அட்வைஸ போட்டுட்டு இருக்காங்க. ஆனா காதலையுமே அடக்க முடியாது, அது காற்றாற்று வெள்ளம் போல அப்படியே பீறிக்கிட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த ஆவியுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இவ அடங்க மாட்டான் போலியாண்டு அந்த 2 பொம்மைகளும் அந்த ஆத்மாவை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி நமக்கு வாச்சது அவ்வளவுதான்ட்டு அந்த ஆவியுமே அடங்கிருது. அப்படியே வண்டியில எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கையில அங்க குழந்தைங்க எல்லாம் இறந்த பழம் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு இழந்த பழம் இறங்கி பறிச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினையுமே ஆனா நாக்குல கொஞ்சம் எச்சி ஊறுது குட்ரா அப்படின்னு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவுமே ஏதோ காதலோட பாக்குறான்னு நினைச்சா, அப்படி இன்னொரு குழந்தையுமே இந்தாங்க இழந்த பழம் சொல்லிட்டு அந்த குழந்தை கொடுக்க, இதோ பாரு இந்த மாதிரி இழந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும், அதனால இந்த மாதிரி சின்ன புள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காது அப்படின்னு மூஞ்சியா காட்டி விடுறான். நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்துட்டு இருந்த அந்த பொண்ணுக்குமே அப்படியே மூஞ்சே வாடி போச்சு. அப்படியே அடுத்த நாளுமே முதலிரவு பொண்ணுமே பால் பழத்தெல்லாம் தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு வரா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்பவுமே கணக்கு தான் போட்டுட்டு இருக்காப்புல. காண்டான அவளுமே ஏங்க இன்னும் கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் சொல்ல, அதுக்கு அவனுமே 7 வருடத்திற்கு ஒரு வாட்டி வர ஒரு விசேஷமான முகூர்த்த நாள் தான் நாளைக்கு வருது, அதனால நாளைக்கே நான் பிசினஸ் பண்ண கிளம்புறேன், ஒண்ணு இல்ல ஒரு 5 வருஷம் தான் முடிச்சுட்டு திரும்ப வந்துருவான் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே மனசாட்சியே இல்லாம கல்யாணம் அடுத்த நாளே அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு கிளம்பிடுறாரு. போற வழியில அந்த பேய்கள் இருக்க மறுத்தாழ ஓய்வு எடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் உட்கார, அப்ப அவனை பார்த்த அந்த ஆத்மா என்னடா அவனுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அவசரமா எங்கடா கிளம்புறான்ட்டு வந்து விசாரிக்குது. அதுக்கு ஹீரோவுமே ஒரு பிசினஸ் மேட்டர் 5 வருஷத்துக்கு வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்ல, அதை தெரிஞ்சுக்கின அந்த ஆத்மாவுமே நம்ம ஹீரோட உருவத்துக்கே மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ண கிளம்பிடுது. அந்த 2 பொம்மலாட்ட பேய்களும் 7 ஜென்மம் ஆனாலும் நீ தான் என் மனைவின்னு சொல்லி கட்டிக்கிட்டவன் இன்னும் 7 மணி நேரம் கூட அதுக்குள்ள அவளை விட்டுட்டு போறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற போல அவங்க திட்டிட்டு இருக்காங்க. அவளை விட்டுட்டு போன புருஷன் உருவத்திலே மாறி அந்த ஆவியுமே திரும்ப வீட்டுக்கே போகுது. என்னடா போனவன் திரும்ப வந்துடானே சொல்லிட்டு அப்பா கேட்க, போற வழியில ஒரு முனிவர் வந்தார் பார்த்தனா, அவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு ஏதோ கதை சொல்லி திரும்ப வந்துட்டான். இவர் திரும்ப வந்ததை பார்த்து அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்துட்டாரு சொல்லி சந்தோஷமா குதிக்க, அதை கேட்கிற நம்ம ஹீரோனிக்கே ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல நம்ம மேல காதல்ல அவர் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு மறுபடியும் ரெடியாகி தயாராகி அவளுக்காக ரெடியா இருக்கும்போது அந்த ஆத்மாவை வந்து எவ்வளவுக்காக தான் நம்ம திரும்ப வந்து சொல்லிட்டு ஏக்கத்தோட பாக்குறான். இப்படியே அவன் அப்படியே குடும்ப நடத்த போவான்ட்டு பார்த்தா அப்படி ஏமாத்தணும்னு இவனுக்கு நினைப்பே இல்ல. அந்த மரத்தடியில இருந்த பொம்மலாட்ட பொம்மைகளும் இங்கேயே வந்துருச்சுங்க. அப்படியே இவன் என்ன பண்றானா, அவகிட்ட நீ நினைக்கிறப்பல நான் உன்னோட புருஷன் இல்ல, அந்த குளத்து பக்கத்துல காக்காவும் அணிலாவும் குருவியாவும் மாறி உன்னை பார்க்க வந்த அந்த ஆத்மா நான் தான், எனக்குமே உன்னை பார்த்ததுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்காக தான் ஒரு மாதிரி வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு என் காதலை அடக்கிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டேன். ஆனா உன் புருஷன் உன்னை விட்டுட்டு எப்ப பிசினஸ் தான் முக்கியம்ட்டு 5 வருஷம் வெளியூர் போக கிளம்புறானோ அப்பவே அவன் உனக்கு தகுதியான ஆள் இல்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கினேன். சரி காசு பண்ண இல்ல அதனால போறா சொன்னா கூட பரவாயில்ல, இவங்க குடும்பத்திலுமே
சொத்து பத்து நிறையவே கிடக்கு. அப்படி இருந்து அவன் போனானா அவனுக்கு உன் மேல கொஞ்சம் கூட காதல் இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கினேன். ஆனா எனக்கு காதல் தான் முக்கியம். ஆனா ஒரு பொய்யான காதலோட வாழ்றது எனக்கு விருப்பம் இல்ல. இப்படியே எல்லா உண்மையுமே அந்த ஆத்மா சொல்லிடுது. இப்பயுமே நீ என்ன போக சொன்னா அடுத்த நொடி உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வாழ முயற்சி பண்ணுவேன். என்ன நான் மனுஷனா இருந்தா ஒரு 70-80 வயசுல இறந்து போய் உன்னை மறந்து போயிடுவேன். ஆனா நானும் ஒரு ஆத்மா, இன்னும் பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் உன்னோட நினைவு என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்றான். அதே சாக்குல அந்த 2 பொம்மலாட்ட பொம்மைகளும் என்னடா அவன் தான் உருமாறி வந்துட்டால, அப்படியே இருந்தா கூட எல்லாம் நடந்திருக்கும், தேவையில்லாம உளறி கொட்டானே சொல்லி புலம்பி தள்ளுறாங்க. இதையெல்லாம் கட்ட ஹீரோனுமே அழுது ஒப்பாரி வைக்கிறா. அதுக்கு அந்த ஆத்மாவும் சரி அவளுக்கு விருப்பம் இல்லையே போலன்ட்டு அங்க இருந்து விலகி போகலான்னு பார்க்க டப்புன்னு கையை பிடிச்சிடுறா. அவ முடிவெடுக்க முடியாம தான் கஷ்டப்படுறா. நம்ம வேணான்ட்டு அவ முடிவெடுக்கலன்ட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படியே அன்னைக்கு இரவு அவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிடறாங்க. ஆத்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, காதல் தான் முக்கியம் அந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மனுஷிக்கும் ஒரு ஆவிக்கும் முதலிரவு நடந்து முடிக்குது. அப்படியே அந்த பொண்ணுமே எழுந்து அவனை உசுப்ப அவ எழுந்ததுமே அந்த பொண்ணு அவனை தொட்டு பேசவே அவனுக்கு பயங்கர கூச்சமாவே இருக்கு. ஆவிகளும் கூட கூச்சம் வருமாட்டு அவ கேட்பா. அதுக்கு அவனுமே ஆமா உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் நான் பெய் தான், ஆனாலும் எனக்கு கூச்சன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றான். அப்படியே அடுத்து ஒரு நாள் மயில் இறக்கிறது மைத்திரவி பேப்பர்ல ஏதோ ஒன்னு எழுத ஆரம்பிக்கிறான். அட என்னன்னா இவனுமே கணக்கு போட போயிடுவானு பார்த்தா இல்ல அன்புள்ள மனைவின்னு எழுத ஆரம்பிக்கிறான். ஆனா அது செட் ஆகல, மறுபடியும் கசக்கி போட்டுறான். அப்புறம் பார்த்தா மொட்டை மாடியில வந்து நிக்கிறாப்புல. அப்படியே அந்த பொண்ணு பயமுறுத்தவும் செய்யறான். அவளுமே லைட்டா பயந்துட்டு தட்டைக்கில போட்டுறா. நீங்களா அப்படின்னு எல்லாரும் பேய கண்டா பயங்கரமா பயப்படுவாங்க. உலகத்திலே முதல் முறையா பேய பார்த்து கட்டுப்பிடிக்கிற ஒரே ஆளு நீதான்ட்டு பயங்கரமா அவனு ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவளுமே அட பொங்கன்னு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படியே அவனுமே உன்னோட புருஷன் என்னைக்கு வந்து உன்னை என்கிட்ட இருந்து பறிச்சு கூட்டிட்டு போறான்னு தெரியலன்னு சொல்ல, அதுக்கு அவளுமே நாளைக்கு நடக்கிறத நினைச்சு இன்னைக்கு வாழாம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் போடுறா. அப்படியே பார்த்தா வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்து நிக்கிறாப்புல. அவன் யாருன்னு பார்த்தா 5 வருஷம் பிசினஸ் பண்ணலான்ட்டு வெளியூருக்கு போன ஹீரோ வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருக்கான். ஆனா இங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னங்க அங்க தூது அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்ப வாங்குறது இங்க வந்து நிக்கிறீங்கன்னு அவனுக்கு அப்படியே ஒரு குழப்பம். அந்த பேயுமே மேட்டர் போஞ்சிக்கின்னு வாடான்னு வெளில கூட்டிட்டு வந்து பேசுறாரு. அவனுமே சார் எனக்கு புரியல சார், நீங்க இங்க வரதா இருக்க பட்சத்துல என்ன எதுக்கு தூதுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது எனக்கு முன்னாடி நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறான். நடந்து வந்துருப்பா, நான் குதிரையில வந்தா ஒட்டகத்துல வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி நீ கிளம்புப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு தூதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கு தண்ணி கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், எதுவுமே தெரியலையே, சரி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டா அதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். அந்த லெட்டர் அவசரமா படிச்சு பார்த்துட்டு கிழிச்சியும் போட்டுறான். சரி பொடி நடியா நடந்தே வரலான்ட்டு நடந்து இங்க வந்தா இங்கேயும் நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறான். லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சதா அப்படின்னு வந்து கேட்பாப்புல. தூது வந்தவருக்கும் பயங்கரமான ஷாக்கு. எப்படியே எனக்கு முன்னாடி இங்க வந்து நின்னுட்டு இருக்க, அந்த ரகசியத்தை சொல்லியா பறந்துக்கு இருந்து வரியான்ட்டு கேக்குறாரு. இவனுமே காமெடிக்கு தான் பேசுறான் சொல்லிட்டு நம்மளால சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. நீனுமே தூதை அனுப்பிச்சு விட்ட, சரி டெலிவரி பண்ணலாமே அங்க போனா அந்த தூதுமே நீ தான் வாங்கின, சரி கொடுத்துட்டேமே திரும்பி இங்க வர திரும்பி ரிப்ளை எங்கன்னு என்கிட்டே வந்து கேக்குற, அதான் உன்கிட்டே சொல்லி அமைச்சிருப்பாங்களே சொல்லிட்டு பேச என்னையா குடிச்சிட்டு வந்திருக்கியா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க எதே குடிச்சிருக்கனா யாரா பார்த்து என்ன வார்த்தை பேசுறேன்னு ஒரே அப்படி ஒரு பெரிய சண்டையாகி போடுது. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் அப்படியே நம்ம ஆவி மஜமான வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காப்புல. இப்படியே நாட்கள் ஓடி போய் நம்ம ஹீரோ வேலை விஷயமா வெளியூருக்கு வந்து 2 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் எப்படி இருக்குன்னு ஒரு லெட்டர் ஒரு தூது எதுவும் வரலையே, நான் ஒருத்தங்க இருக்கிறதே மறந்துட்டாங்க என் குடும்பம் அப்படின்னு ஒரே புலம்பலா இருக்காப்புல நம்ம ஹீரோ. எங்க அம்மா கூட மறப்பாங்க நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கூட இருக்கிறவனும் சரி திரும்ப ஒரு லெட்டர் எழுதுவோம், அப்படியே எனக்கு ஒரு லீவு கிடைக்குது, ஒரு வாரம் போல நாங்க வந்துட்டு போலாமான்னு அப்படியே உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருன்னு சொல்றாரு. உன் அப்பாங்கார ஓகே சொன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவனுமே மதிப்புக்குரிய அப்பா அவர்களுக்கு அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டான். தூது ரெடி ஆயிடுச்சு. ஆனா தூதும் அனுப்பணும். ஆனா தூது அனுப்புறதுக்கு அங்க இருக்க ஒரே ஆளு ஏதோ இந்த மனுஷன் தான். அன்னைக்குதான் சரக்கு அடிச்சான் அப்படி இப்படின்னு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுல. நம்ம ஹீரோவுமே தூது அனுப்புறதுக்காக திரும்ப வந்து அவன் வீட்டுக்கிட்டே நிக்கிறாப்புல. அன்னைக்கு குடிக்காரன்னு சொன்ன இந்த குடிக்காரனை நம்பி இப்ப மட்டும் தூது அனுப்ப வந்து நிக்கிற அப்படி இப்படி நம்ம பையனை கொஞ்சம் சீனா போட்டுட்டு இருக்காப்புல. இல்ல நான் கொஞ்சம் தெரியாதனமா தப்பா பேசி போட்டேன், என்ன மன்னிச்சிரு, அதுவும் பொண்டாட்டி முன்னாடி தெரியாம பேசி போட்டேன், இந்த தூதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாப்புல. அப்படி போனதுமே வாங்கின அந்த தூதை பொண்டாட்டி அடுப்புல போட்டு எரிச்சிடுறா. ஏன்டி இப்படி பண்ண சொல்லிட்டு கேட்க எல்லாரும் முன்னாடி ஏன் புருஷனே குடிக்காரன்னு சொன்னவனோட தூதை அதை எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி எரிச்சு விட்டா. ஏதோ ஒரு பொண்ணு இழந்த பழம் சாப்பிடுறது அந்த புருஷன்காரன் பாக்குறான். கல்யாணத்தன்னைக்கு ஆசாசியே இழந்த பழத்தை நம்ம பொண்டாட்டி சாப்பிட்டா, நம்ம தான் தேவையில்லாம அவளை திட்டி போட்டான்ட்டு இப்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவளையே கூட இருக்கும் போது குடும்பம் நடத்தாம பிரிஞ்சு வந்து போட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினி வர இப்ப முழுகாம இருக்காங்களாம். எப்படி அந்த ஆவிதான் அது காரணமா இருக்கு. வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஆவிக்கும் ஒரு மனுஷிக்கும் குழந்தை பிறக்க போகுது. அந்த ஆவியுமே நமக்கு நடுவுல இருக்க அந்த காதலை இதுக்கப்புறம் யாராலையுமே உடைக்க முடியாதுன்னு சொல்றாப்புல. எனக்கு குழந்தை பிறக்கணும், என் வாரிசுக்கு நீ அம்மாவா இருப்பான்ட்டு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றாப்புல. இப்படியே ரொம்ப சந்தோஷமா அவ்வளவு ஹாப்பியா வாக்கியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வீட்டு வாசல்ல பார்த்தா பிசினஸ் பண்ண போன நம்ம ஹீரோவுமே வந்து நிக்கிறாப்புல. அந்த ஆவியுமே நம்ம ஹீரோவுமே ஒரே பிரேம்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே இந்த ஆவியை பாத்துறாப்புல. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கவே யாரியா நீன்ட்டு புருஷங்காரன் கேக்குறான். நீ யாரியான்ட்டு சொந்த அப்பாவே கேக்குறாரு அவனை பார்த்து. நான் தான் உன் புள்ளப்பா அப்படின்னு சொல்ல ஊரே தகச்சு போய் நிக்குது. அப்படியே இந்த பக்கம் அந்தமா பிரெக்னன்ட் ஆகி 8 மாசம் தான் ஆகுது. பிரசவ வலி வந்துருச்சு. ஒரு பிரசவம் பாக்குறவங்களை கூட்டணுவா சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்களுமே ஒன்னும் பயப்படாதப்பா என் அப்பாவா போறேன்னு சொல்ல இந்த
பக்கம் பார்த்தா அவன மாதிரியே இன்னொருத்த நிக்கிறான். ஆண்டி என்ன தெரியலையா, நான் தான் உண்மை அப்படின்னு சொல்ல அந்த அம்மா தகச்சு போய் நிக்குது. வெளில நடக்கிற மேட்டர் எல்லாம் தெரிய வந்து அம்மா காரியமே வெளில வந்து பார்க்க அப்பயுமே யாரு உண்மையானவன் கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே உண்மையான ஹீரோவை நீதான் போலியானவன் மாயாவி, இங்க நிக்கிறவன் தான் என்னோட உண்மையான புள்ள அப்படின்னு அப்பாவே அவனை வெளில தெரித்தி விட்டுறாப்புல. அப்படியே பிரசவத்துல ஏதோ பிரச்சனையா வெட்டி தான் எடுக்கணும்னு சொல்ல நான் வந்து என் பொண்டாட்டியை பார்க்கணும்ன்ற அந்த அவியுமே பயப்படாத, உன்னை விட்டு நான் எங்கேயும் போயிட மாட்டேன், கடைசி வரைக்கும் கூடயே இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்றா. ஊருக்குள்ள பஞ்சாயத்தை ஏற்பாடு பண்ணி இவங்க 2 பேர்ல யாரு ஒரிஜினலி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்லிட்டு அப்பாக்காரர் கேட்க அந்த பஞ்சாயத்துல அவங்க 2 பேருமே தனியா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஒரிஜினலுமே என்ன மாதிரி நீனு அக்னி குண்டத்தை ஒரு 7 வாட்டி சுத்தனியா, இல்ல தாலியை தான் கட்டினியா, இல்ல முறைப்படி கல்யாணம் தான் பண்ணியா, இப்படி எல்லாம் கேட்டு பாக்குறான். இப்படியெல்லாம் பண்ணாதான் கல்யாணமா, வெறும் காதல் மட்டும் கொண்டால் பத்தாதா அப்படின்னு நம்ம ஆவி சொல்றாப்புல. கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் யாரியா நீன்னு கேட்டா ஹீரோனியோட மனசுல இருக்க காதல்னா நான் தான் காதல்னு சொல்றாப்புல இவரு. இது சரிப்பட்டு வராதுன்னு ஊரே அவங்க 2 பேரை கூட்டுக்கினேன் ஒரு சொல்யூஷனை தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்க நடந்து போய்கிட்டு இருக்க வழியில ஒரு ஆடு மேய்க்கிறவரை பாக்குறாங்க. அவருமே எங்க எல்லாருமே போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு கேட்க நாங்க எல்லாம் அரசரை பார்க்க போறோம், மன்னர் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அவருமே நான் ஒரு சொல்யூஷன் தரேன்ட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாப்புல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிறமே தெரியல. அப்படியே அவருமே கையில ஒரு தண்ணீர் கூடவே வச்சிருப்பாரு. அதை லப்புக்கு ஃபுல்லா குடிச்சுட்டு அந்த ஒரு பொண்ணுக்காக தான் நீங்க 2 பேருமே போராடிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஒரு பொண்ணை யார் உண்மையான காதலோட காதலிச்சாங்களோ அவங்களுடைய காதல் உண்மையாக இருந்தா அவங்களால இந்த பைக்குள்ள போக முடியும்ட்டு லைட்டா தன்மானத்தை சிந்தி பாக்குறாப்புல. அதுவும் உண்மையான காதலின் மீது ஆணியாக அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. நம்ம ஆவி ஒன்னும் பைத்தியமும் கிடையாது, அதுக்குமே தெரியும் அவர் நம்மள அடைக்க தான் ட்ரை பண்றாருன்ட்டு. இருந்தாலும் உண்மையில் கொண்ட காதல் நான் உண்மையை நிரூபிக்க என்ன வேணா செய்வேன்ட்டு முடிவெடுக்கிறான். அப்படியே தன்னோட உடம்ப சாம்பலா மாத்தி அந்த பைக்குள்ள போய் அடங்கிடுறாப்புல. அப்படியே ஒரு முடிவை போட்டு மூடி நம்ம அபிதாப் மாமா ஹீரோ கிட்ட கூப்பிடுறாப்புல. அவருமே இனி நீ என் கண்ணிலே படக்கூடாதுன்ட்டு அந்த பைய தூக்கி எரிஞ்சிடறாப்புல. எப்படியோ ஒரு வழியா தீர்வு கிடைச்சதுன்ட்டு எல்லாரும் ஊரை நோக்கி கிளம்பி வந்துடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயினியுமே தன்னோட காதலை பிரிச்சுட்டாங்களேன்ட்டு ஒரே அழ. ஆனா எல்லாருமே இவளுக்கு மட்டும் எப்படி தெரியும், இவன் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்ட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. திரும்பவும் நம்ம ஹீரோனியை அப்படியே ரெடி பண்ணி ரூமுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ இப்பயுமே கணக்கு தான் போட்டுட்டு இருக்கான். இவனுமே பிசினஸ் பண்ணலான்னு போய் 4 வருஷம் ஆகி போச்சு. ஒவ்வொரு நாளுமே உன்னை நான் நினைக்காம இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோனியுமே விலகி போறா. நான் உங்க கூட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு சில கடமை இருக்கிறது, நான் உங்க கூட ஒரு சில விஷயங்கள் பேசி ஆகணும்னு சொல்றா ஹீரோயினி. இல்ல நீ எதுவும் பேச வேணா, எனக்கு எல்லாமே தெரியும், அந்த மாயாவி ஏதோ மந்திரம் போட்டு உன்னை மயக்கிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது இல்ல என் மேல அவன் மாயத்தையும் போடல, என்ன அவன் மயக்கவும் இல்ல, என்கிட்ட அவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான், முழு உண்மையுமே அப்பயே என்கிட்ட சொல்லிட்டான். ஆவியா இருந்தாலுமே அவன் கிட்ட இருந்து கிடைச்ச காதலும் அவன் எனக்கு கொடுத்த மரியாதையுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கல, அதை என்னால மறக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோனி அழுவ ஆரம்பிக்கிறா. இந்த மாரி மனநிலையில என்னால எப்படி திரும்ப உங்க கூட வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும்னு கேக்குறா. அவனுமே உன் குழந்தை பேர் என்ன உஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவளுமே குழந்தை பேர் உஜாலி இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஆமா எனக்கு தெரியும் நம்ம 2 பேருமே சேர்ந்துதான் பெண் குழந்தை பிறந்தா லூனிமா அப்படின்னு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணிருப்போம்னு சொல்றான். இவங்களுக்குமே சரியான ஷாக்கு. ஏன்னா அந்த முடிவை அந்த ஆவி கூட தான் அவங்க சேர்ந்து எடுத்திருப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் திரும்பி பார்த்தா இங்க வந்து நிக்கிறது அதே ஆவிதான். எல்லாருமே உங்களை ஒரு பைக்குள்ள அடைச்சு வச்சதா சொன்னாங்களே, நீங்க எப்படி வெளில வந்தீங்க சொல்லி கேட்க நானா விருப்பப்பட்டுதான் அந்த பைக்குள்ள போனேன், அதுவும் நமக்குள்ள காதல டெஸ்ட் வச்சாங்க, அது உண்மை நிரூபிக்க பைக்குள்ள போய் அடைஞ்சிட்டேன். அப்படியே அந்த பைக்குள்ள போயிட்டு வரதெல்லாம் ஒரு ஜுஜுப்பியான வேலை. எனக்கு சும்மா அப்படியே ஒரு சீனை போட்டு புருஷனோட உடம்புக்குள்ளேயே நான் வந்துட்டேன். என்னால ஒன்ன விட்டு என் பொண்ணை விட்டுலாம் பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு அந்த ஆவி சொல்லுது. 2 உருவமா வந்தா தானே அந்த ஊர்க்காரங்களுக்கு பஞ்சாயத்து. ஒரே உருவத்துல அந்த மனுஷ உடம்புக்குள்ள அந்த ஆவியும் பூந்து சந்தோஷமா வாழறாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கையுமே மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட காதலுக்குள்ள அந்த அப்பாவி ஹீரோவோட வாழ்க்கையும் போச்சு, அவனோட பாடியும் போச்சு.